சில பேரை வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல நிறைய விலங்கு இருந்துச்சா. அதுல ஒரு விலங்கு மட்டும் பெரிய சிங்கம். அது வந்து டெய்லி ஒரு விலங்கையும் கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா. சாப்பிடும்போது ஓநாய்க்கு ஒரு யோசனை வந்துச்சா. அதை எல்லாருக்கிட்டையும் சொன்னுச்சான். நம்ம அந்த சிங்கம் வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலும் நம்மளே அதுக்கிட்ட போய் கதியாயிடலாம்னு சொன்னிச்சான். சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாளே ஓனாயே போயிடுச்சா. சிங்கராஜா சிங்கராஜா நாங்கள் உங்களுக்கு வந்து கதியாயிடும் அப்படின்னு சொன்னிச்சா ஓனாய். சொன்னதுக்கப்புறம் சிங்கம் சிரிச்சா. நீங்க மட்டும் என் டைமுக்கு வரல, யாரை வேணாலும் நான் கடிச்சு சாப்பிடுவேன்னு சிங்கம் கம்பீரமா சொன்னிச்சான். சொன்னதுக்கு அப்புறம் வந்து டெய்லி ஒரு இதாக போயிட்டு ஒரு நாள் முயல் வந்துச்சா. வந்தது கூட நடந்து நடந்து பார்த்துச்சா. அதுக்கு யோசனையே வரலையா. சிங்கராஜா கிட்ட போய் கதியாக போறோமே நினைச்சுக்கிட்டே இருந்துச்சா. நைட் ஆயிடுச்சு. அப்போ கூட தூங்காம நினைச்சுக்கிட்டே இருந்துச்சா. அதை காலையில ரொம்ப லேட்டா தான் போச்சா. போனதுக்கு அப்புறம் வந்துச்சா. வந்ததுக்கு சிங்கம் கேட்டுச்சா. ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சா. நான் இனி யார வேணாலும் கடிச்சு சாப்பிடுவேன்னு சொன்னிச்சா சிங்கம். சிங்கராஜா அதுக்கு முன்னாடி முயலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா. வந்ததுக்கு அப்புறம் சொன்னிச்சா. சிங்கராஜா உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் வழியில நின்றுட்டு இருந்துச்சு. அது வந்து நான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னிச்சு அந்த சிங்கராஜா. சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது, நானா எங்க சிங்கராஜாக்கு சாப்பாடுன்னு சொன்னிச்சா. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீ வேணா நீ வா எங்க ராஜா கிட்டன்னு சொன்னிச்சா முயல். சொன்னதுக்கு அப்புறம் வந்து நாய வருடாங்க, நீ ஒரு ராஜாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அந்த சிங்கம் சொன்னிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அந்த சிங்கம் சொன்னிச்சா. என்னை சீக்கிரமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போச்சா. அவங்க ஒரு பெரிய கிணறு இருந்துச்சா. இருந்த மீது வந்து அந்த முயல் வந்து இதுக்குள்ளதான் சிங்கம் இருக்குன்னு சொன்னிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா இரு நான் பாக்குறேன், ஆமா என்ன மாதிரியே ஒரு சிங்கம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆச்சுதான், இப்ப கொஞ்சம் கூட அது சிங்கம் ஓசிக்காதா அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சுச்சா. குதிச்சதுக்கு அப்புறம் புயல் அப்படா சொல்லிச்சா. என்ன நீ இது கூட முதிசாலியே கிடையாதா, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிச்சுதா. அது சொல்லியே சிரிச்சிருச்சா. அத சிங்கம் நினைச்சுக்குச்சா. இவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைச்சுக்கிச்சா. நினைச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே உள்ள விழுந்து இறந்துருச்சா. இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஜாலியா இருந்துச்சா எல்லாருக்கும். இதுக்கான மாரல் வந்து எதுதான், புத்திசாலியா இருந்தா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், தேங்க்யூ.